ஆவடியோட வளர்ச்சியை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நகராட்சியில இருந்து மாநகராட்சிக்கு இப்ப மாறி இருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு வளர்ச்சியா இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம நின்னுட்டு இருக்க இடம் பாத்தீங்க அப்படின்னா பருத்திப்பட்டு வேலம்மாள் அகாடமி இங்க தான் இருக்கு. டிமார்ட் வர போகுது. அதனால உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையே கிடையாது. இங்க பாருங்க லைன் பை லைனா ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கு. ஆவடி ரெட் ஹில்ஸ் அதே மாதிரி அம்பத்தூர் இந்த மாதிரி எல்லா லைனுமே இதான் பஸ் ஸ்டாப். ரைட் நேம் பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 2 இந்த சைடு பாக்குறீங்களா இதான் ஃபேஸ் 2. 25th அன்னைக்கு நாங்க லான்ச் பண்ண போறோம். 600 700 800 2400 வரைக்கும் இப்ப நாங்க போட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாப்பும் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவலே போயிடும். நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் டிராவல்ல பட்டாபிராமம் அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. நியூ டைட்டில் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டாபிராமத்துல அது வந்து லொகேட் ஆயிருக்கு. ஜெயச்சந்திரன் ஆவடி இப்பதான் ஓபன் பண்ணாங்க ரீசெண்டா. வழியில புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷன் ஓபன் பண்ண போறாங்க. ட்ரெயின்ல இருக்கு. டிஆர்ஏ அபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல நம்ம லே அவுட் இருக்கு. எல்லாமே இண்டிவிஜுவல் வில்லாஸ் அபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துருச்சுங்க. குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு லேஅவுட் கிடைக்கிறது கஷ்டம். அது ஆவடியில இவ்வளவு பெரிய ஒரு லேஅவுட் கொடுத்துருக்காங்க. லைன் பை லைன் அவ்வளவு காலேஜ் இருக்கு. சாஸ்தா காலேஜ் இருக்கு, அதே மாதிரி சவிதா இருக்கு, பனிமலர் இருக்கு, ராஜேஸ்வரி காலேஜ் இருக்கு. வரணும்னு நினைச்சீங்கன்னா சைட்டுக்கு ஸ்கிரீன்ல தர என்னோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேப் கூட நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். டவுன் பேமெண்ட் 1 lakh இருந்தாலுமே போதும். நம்ம பேங்க் லோனு கூட நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நின்றுட்டு இருக்க இடம் பாத்தீங்க அப்படின்னா பருத்திப்பட்டு. இது ஆக்சுவலா வந்து ஆவடி டு பூந்தமல்லி போற ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல. இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த ரோட்ல தான் 1.5 கிலோமீட்டர் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. மாதிரி வேலம்மாள் அகாடமி இங்க தான் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பேக் போனீங்க அப்படின்னா எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நம்ம சைட் சரௌண்டிங்ல நியர்பைல தான் இருக்கு. இந்த சைடு மெட்ரோ ஸ்டேஷனுமே இருக்கு. சைடு போனோம் அப்படின்னா ஆவடி பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஷாப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இல்லாத கடையே கிடையாது. நியர்பை பாத்தீங்கன்னா தெரியும் மல்பெரி. ஸோ இதுக்கு நேர ஆப்போசிட்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த லைன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே பாத்தீங்க அப்படின்னா டிமார்ட் வர போகுதுங்க. அதால உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையே கிடையாது. இங்க பாருங்க லைன் பை லைனா ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கு. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஆவடி ரெட் ஹில்ஸ் அதே மாதிரி அம்பத்தூர் இந்த மாதிரி எல்லா லைனுமே இதான் பஸ் ஸ்டாப். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி கூட பாருங்க அம்பத்தூர் ஓட்டி. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு இங்க பிரச்சனையே கிடையாது. அவ்வளவு பஸ் வசதி இருக்கு. ஆட்டோ ஃபெசிலிட்டியுமே பக்காவா இருக்கு. இப்போ நம்ம சைட் நியர்பைல தாங்க இருக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெசிடென்ஸ் ஏரியா பக்கத்துல தான் நம்ம சைட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பக்காவான ரெசிடென்ஸ் ஏரியானா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க சைட் தாங்க. ஏன்னா இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாமே குடியிருப்புகளுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பேக் சைட்லயும் பார்க்கலாம் எல்லாமே வந்து பங்களாஸ் கட்டிருக்காங்க. அதே மாதிரி அபார்ட்மெண்ட் கட்டிருக்காங்க. எல்லாமே நியர்பைல தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்க இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா நம்ம சைட் வந்துடும். இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா கிறிஸ் ஹவுசிங் தான் கொடுத்துருக்காங்க. சைட் நேம் பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக் சிட்டி. ஸோ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த சைடு இது எல்லாமே ஆல்ரெடி சோல்ட் அவுட்டே ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 2 இந்த சைடு பாக்குறீங்களா இதான் ஃபேஸ் 2. இது வந்து கம்மிங் 25th அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. அன்னைக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். சாந்தகுமாரி மேடமோட நம்பர் அது சரிங்களா. அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி கூட அவங்க பண்ணி கொடுத்துறாங்க. நீங்க அன்னைக்கு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. மேடம் எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க என்ன டீடைல் எல்லாமே. வணக்கம், என் பேர் சாந்தகுமாரி. கிறிஸ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிலேருந்து டைரக்டர் பேசுகிறேன் நான். பார்த்தீங்கன்னா கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 2 இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 600 700 800 2400 வரைக்கும் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். ஆவடியோட வளர்ச்சியை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நகராட்சியிலேருந்து மாநகராட்சிக்கு இப்போ மாறி இருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆவடியோட வளர்ச்சி பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியலாலும் சரி அதே மாதிரி ரெசிடென்ஸாலும் சரி நல்ல ஒரு அப்ரிசியேஷனோட தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நல்ல டெவலப்பாக தான் இருக்கு. அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆவடி வந்து நகராட்சியிலேருந்து மாநகராட்சியாக கன்வெர்ட் ஆயிருக்குன்னா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்துங்க. அவ்வளோ ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். நம்ம சைட்ல இருந்து லொகேஷன் அட்வான்டேஜ் தான் மெயின் சரிங்களா. ஒரு வளர்ச்சி அடையுது அப்படின்னா லொகேஷன் அட்வான்டேஜ் தான் பார்ப்பாங்க. இந்த சைட்ல இருந்து நியர்பை பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாப்பும் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவலே போயிடலாம். நான் சொல்றது 10 நிமிஷம், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட கம்மியான டியூரேஷன் தான் ஆகும். நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் டிராவல்ல பட்டாபிராமம் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குங்க சரிங்களா. அங்க இருந்து ஜஸ்ட் நீங்க ஒரு 40 நிமிஷம் டிராவல்ல கிளம்பாக்கமே போயிட முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹைவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பட்டாபிராமம் நியூ டைட்டில் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டாபிராமத்துல அது வந்து லொகேட் ஆயிருக்கு. அதுவும் ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் டிராவல்ல தான் இருக்கு. இப்போ நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஸ்டேட் ஹைவே கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா பட்டாபிராமம் அவுட்டர் ரிங் ரோடு, ரைட் எடுத்தீங்க அப்படின்னா சென்னை டு பெங்களூர் போற நேஷனல் ஹைவே. ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இந்த சைட்ல பக்காவா இருக்கு. இந்த கிளாசிக் சீட்ல வந்து நீங்க ஒரு வில்லா வாங்கி வந்துட்டீங்க அப்படின்னா நியர்பைல நீங்க ஷாப்பிங் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து டி நகர் அண்ணா நகர் அந்த மாதிரி இடத்துக்கு போக தேவையில்லைங்க. நம்ம சைட்ல நியர்பைல எல்லா ஷாப்புமே வந்துருச்சு. இந்த சைட்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு டைரக்ட் ஆப்போசிட்லயே வந்து கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா டிமார்ட் 1 or 2 மந்த்ல ஓபன் பண்ண போறாங்க. அதை கொஞ்சம் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா ஜெயச்சந்திரன் ஆவடி இப்பதான் ஓபன் பண்ணாங்க ரீசெண்டா. அதையும் கொஞ்சம் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா ஜூடியோ, மேக்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிஸே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஆவடி மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பஜார் சரிங்களா. அதுல இல்லாத ஷாப்பே கிடையாது. அவ்வளவு ஷாப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங்க்குன்னு
ஆவடியே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். இந்த கிளாசிக் சிட்டில அம்யூனிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க, சுத்தி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியுமே இருக்கு. ஸோ சைட்டுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டியுமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் டிராவல்ல பாத்தீங்க அப்படின்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஐடி ஹப் கூட நம்ம சைட்ல இருந்து 20 நிமிஷம் இருக்கு. ஸோ அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனிக்கு அவ்வளவு கம்பெனிஸ் அந்த லைன்ல இருக்கு. வேலை வாய்ப்புக்கு பக்காவா இருக்கும். அம்பத்தூர்ல நீங்க வந்து இண்டிவிஜுவலா ஒரு வில்லாஸ் கட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அங்க கெட்டறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸ்மே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப டிமாண்டா தான் போயிட்டு இருக்காங்க ஸ்பேஸ் கிடைக்கிறது. அதே இது நீங்க அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் டிராவல் வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம பருத்திப்பட்டுல இருக்கிற கிளாசிக் சிட்டி தான் இருக்கு. சூப்பரான சைட்டா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்க சூப்பரான வில்லாஸ் கட்டிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த சைடு போனீங்கன்னா பூந்தமல்லியில இருந்து கூட நீங்க இங்க வந்து பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸா தான் கொடுத்துருக்காங்க. ஆல் ஃபேசிங் அவைலபிள் இருக்கு. இது அம்பத்தூருக்கு மட்டும் இல்லைங்க. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா பட்டாபிராமம், ஆவடி, அதே மாதிரி கொரட்டூர், பாடி இந்த சரௌண்டிங்ல இருக்கேன், எனக்கு வந்து வில்லாஸ் தேடிட்டு இருக்கேன், அதே மாதிரி உடனே நான் வந்து ரெடி டு பில்ட் உடனே வரணும் பே வந்தேன் அப்படின்னா புக் பண்ணிட்டு உடனே நான் வில்லா கட்ட போறேன் அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு பக்காவா இருக்கும். அதே மாதிரி ஆவடி டு பூந்தமல்லி நீங்க எடுத்தாங்களே இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்குமே இந்த சைட்ஸ் பக்காவா தான் இருக்கும். இல்லப்பா எனக்கு வந்து நான் உடனே வீடு கட்டிலாம் வரலப்பா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இந்த சைட் சூப்பரான சைட்டாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கிரீன் கலர் பில்டிங் தெரியும். ஸோ அந்த பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் வந்து 2 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா 3500 போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு 2 வருஷத்துல 6200 வந்திருக்கு. அப்படின்னா அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. நகராட்சியிலேருந்து மாநகராட்சியும் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான growth இருக்கு இந்த லைன்ல. ஸோ இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஃபாரின்ல இருக்கப்ப என்ஆர்ஐ கிளைண்டா இருக்கேன் அப்படின்னாலுமே நீங்க இந்த சைட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சைட்டா தான் இருக்கு. ஏன்னா ஆவடி வந்து வேற லெவல்ல growth ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஆவடி, பூந்தமல்லி இந்த லைன்ல இருக்க எல்லா ஏரியாவுமே வேற லெவல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தேடுறீங்க அப்படின்னா என்ஆர்ஐ கிளைண்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணி சாந்தகுமாரி மேடம் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாங்க. நீங்கள் அதே மாதிரி சைட் விசிட் பண்ண நினச்சிங்கனாலுமே ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டியோட சூப்பரான சைட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிறது பருத்திப்பட்டுங்க. பருத்திப்பட்டு இந்த சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவடி, அதே மாதிரி பட்டாபிராம் அவுட்டர் ரிங் ரோடு இந்த சைடு போயிட முடியும். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 40 நிமிஷம் டிராவலில் கிளம்பாக்கம் போயிட முடியும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா பூந்தமல்லியில் புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷனை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ட்ரெயினில் இருக்கு. இன்னும் ஒரு 1 or 2 மந்த்ல வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெட்ரோவுமே நம்ம நியரில் தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவலில் சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவலில் வெளியே எங்கே நீங்கள் போகிறதா இருந்தாலுமே போய்க்கிற முடியும். அந்த மாதிரி நேஷனல் ஹைவே இங்கிட்டு கொடுத்துருக்காங்க. மாதிரி சூப்பரான ஹைவேஸ்மே நம்ம சைட் சரௌண்டிங்லேயே இருக்கு. இப்போ நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்ஏ அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு டேரக்ட் ஆப்போசிட்ல நம்ம லே அவுட் இருக்கு. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு வில்லாஸ் வாங்கணும், ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம லே அவுட் தான் இருக்கு. இதை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவுட்டர்ல தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆவடிக்கு நியர்பைல பருத்திப்பட்டுல இந்த மாதிரி ஒரு லே அவுட் வந்து யாருமே கொடுக்கல. இவ்வளோ பெரிய லே அவுட் கொடுக்கல. அதே மாதிரி பிளாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 174 கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேசிங்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆல் ஃபேசிங் அவைலபிள் இப்போ தான் லான்ச் ஆக போகுது. ஸோ நீங்கள் இப்போ டேரெக்டாக வர்றீங்க அப்படின்னா லான்ச்சுக்கு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் ஃபேசிங் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ சூப்பரான ஒரு லே அவுட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 700, 800ன்னு 2400 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த டிஆர்ஏ ஒன்று மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் என் சரௌண்டிங் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாமே இண்டிவிஜுவல் வில்லாஸ் அபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துருச்சுங்க. குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு லேஅவுட் கிடைக்கிறது கஷ்டம். அது ஆவடியில் இவ்வளோ பெரிய ஒரு லேஅவுட் கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட்ல நீங்கள் வந்து ஒரு பிளாட் பார்க்கணும் இல்லை வந்து புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், சாந்தகுமாரி மேடம் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சைட் விசிட்டுமே பண்ணிக்க முடியும். ஃப்ரீயாகவே அவங்க கேப் விசிட்டுமே பண்ணி கொடுத்துறாங்க. நீங்கள் ஒரு பிளாட் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பார்ப்பீங்க? கனெக்டிவிட்டி பக்காவாக இருக்கா, லொகேஷன் அட்வான்டேஜ் எப்படி இருக்கு, அதே மாதிரி நியர் ஸ்கூல் காலேஜ் தான் பார்ப்பீங்க. அந்த வகையில் கனெக்டிவிட்டி பக்காவாக இருக்குது. சரிங்களா? டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த பஞ்சமுமே இல்லை. அதே மாதிரி லொகேஷன் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பைல ஷாப்பிங் மால்ல இருந்து எல்லாமே இருக்கு. சரிங்களா? எதுவுமே இல்லைன்னே சொல்ல மாட்டோம், அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கனால சூப்பரான சைட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா அட்வான்டேஜும் பக்காவா இருக்கு. முன்னாடியே சொன்னேன் ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்னு சொன்னேன். அங்கேருந்து பார்த்தாலே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தாலே தெரியும் வேலம்மாள் அகாடமி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ நியர்பைல இருக்கிறது அது ஒன்று தான் நமக்கு அப்படின்னு நான் சொல்ல மட்டும் நினைச்சிடாதீங்க. நியர்பைல ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜ் இருக்குங்க. சொல்ல முடியாது. ஆவடி நீங்க எடுத்தாலே கூகுளில் ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க, அவ்வளோ வரும். அதில் ஒரு சிலது மட்டும் நான் சொல்றேன். முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேட் ஹைவேல இருந்து நீங்க லெஃப்ட் ஆவடி போற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த லைன்லேயே 5 ஸ்கூல்ஸ் இருக்கு. அதில் வந்து 1 by 1 ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா வேலம்மாள் நம்ம சைட்டுக்கு நியர்பைல இருக்கு. அதே மாதிரி நீங்க லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா மகரிஷி வித்யா மந்திர் இருக்கு. சரிங்களா? அதை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா ஜெய்கோபால் இருக்கு. இந்த மாதிரி அந்த 1 by 1 லைன் பை லைனா வச்சிருக்காங்க ஸ்கூல்ஸ். அவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்கு. நியர்பை காலேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 வேர்ட்ஸ் பூந்தமல்லி போகிற லைனில் எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதே மாதிரி 2 வேர்ட்ஸ் நீங்கள் ஆவடி போகிற லைன் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பீட்டர் காலேஜ் இருக்கு. அதே மாதிரி வெல்டெக் கூட இருக்கு. பூந்தமல்லி நேஷனல் ஹைவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைன் பை லைன் அவ்வளோ காலேஜ் இருக்கு. சாஸ்தா காலேஜ் இருக்கு. அதே மாதிரி சவிதா இருக்கு, பனிமலர் இருக்கு, அதே மாதிரி ராஜேஸ்வரி காலேஜ் இருக்கு. ஸோ இந்த லைனில் வந்து அவ்வளோ காலேஜஸ் இருக்குங்க.
ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு இந்த சைட்ல. கிளாசிக் சிட்டி ஃபேஸ் 2 வந்து 25th அன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா சைட்டுக்கு ஸ்க்ரீனில் தர்ற என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கேபு கூட நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். நான் அன்றைக்கி நீங்கள் வந்து கூட 6200 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கோம். அன்றைக்கி நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா 5999க்கு நம்ம பண்ணிக்கலாம். மேடம் பார்த்த வரைக்குமே இந்த சைட் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. நியர்பையில் ஸ்கூல் காலேஜ் இருக்குது, அதே மாதிரி கனெக்டிவிட்டியுமே இருக்குது, டிரான்ஸ்போர்ட் பக்காவாக இருக்குது, நியர்பை ஷாப்பிங் மால்லேருந்து எல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த சைட்டு வந்து எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இனிஷியலாக இந்த அமௌண்ட் இருந்தால் புக் பண்ணலாம் அப்படின்னா என்ன அமௌண்ட் மேடம்? டவுன் பேமெண்ட் 1 lakh இருந்தாலுமே போதும். நம்ம பேங்க் லோனு கூட நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால உங்கள் கையில் வெறும் 1 லட்சம் இருந்தாலே நீங்கள் தாராளமாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க கிளாசிக்கில் உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ண முடியும். மீதத்தை வந்து பேங்க் லோன் கூட அவைல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான சைட்டாக இருக்குது, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க.